ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சபையாருக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு விசேஷமான நாள்ன்றதுனால உள்ள எதிர்பார்ப்போடு வந்திருப்போம். நமக்கு எதிர்பார்ப்பு மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம வாழ்கிற இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய ஆவியின் துணை இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. எங்கே போனாலும் எந்த சூழ்நிலையிலையும் அவர் நம்மோடு கூட வேணும். ஹல்லேலூயா. அவர் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னாலே ஒரு ரொம்ப அருமையான பாடல், நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. இது ஏதோ ஒரு நாள் இன்னைக்கு பாடுற பாடல் இல்லை, ஒவ்வொரு நாளும் இல்லை. நம்ம இருதயம் எப்படி இருக்குன்னா ஆவியானவருக்காக ஏங்குகிற ஒரு இருதயமாய், அவரை வாஞ்சிக்கிற ஒரு இருதயமாய் ஒவ்வொரு நாளும் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட இந்த நாளில் துவக்க வசனமாக வாசித்து தொடர்ந்து நம்ம இந்த நாள் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 143வது சங்கீதம் 10வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆவியானவரே, இந்த காலை நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே இதுவரைக்கும் நீங்கள் நடத்துனீங்க. அப்போ உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவரே அபிஷேகம் பண்ணியிருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய ஆவினால் நீங்கள் நிரப்பியிருக்கிறீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்போ தொடர்ந்து உங்களுடைய வார்த்தையினால் அப்பா ஹல்லேலூயா, எப்படி ஆண்டவரே பேதுரு பேசி கொண்டு இருக்கும் பொழுது அப்பா ஜனங்க ஆவியினால் நிரப்பப்பட்டாங்களோ ஆண்டவரே, நாங்கள் இந்த இடத்துல ஒரு வாஞ்சியோட தாகத்தோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அநேக நேரத்தில் நீர் இல்லாமல் வெறுமையாய் ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலை மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் நீர் இந்த நாள ஒவ்வொரு இருதயத்தையும் திறக்கும்படியாக அப்பா இந்த ஆராதனையில் ஆண்டவரே இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் தேவனீர் உடைத்து ஆவியானவர் இடைப்படும்படியாக கூட ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலமாய் பிதாவே. ஆமென். ஆமென். வேதம் சொல்லுவது நம்ம வாசித்தோம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவீராக. இதை யார் எழுதுறா அப்படின்னா தாவீது. எப்போ எழுதுறான்? பழைய ஏற்பாட்டு காலத்தில். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது ஒரே ஒரு மனிதன் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் அவர் தங்கி இருந்தார் அப்படின்னு சொன்னால் அது தாவீதை தவிர வேறு யாருமே இல்லை. ஹல்லேலூயா. சிம்சோனுடைய வாழ்க்கை எடுத்தோம் அப்படின்னா கிதியோன், சிம்சோன், ஆவியானவர் வருவார், செய்ய வேண்டிய காரியத்தை செய்வார், அப்புறம் மறுபடியும் போவார். கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமாய் இறங்கி. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் மாத்திரம் அவர் தங்கி இருந்தார். ஹல்லேலூயா. அந்த தங்கியிருந்த மனுஷன், அந்த ஆவி தங்கியிருந்த மனுஷன் என்ன கேட்குறான் பாருங்க, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். ஹல்லேலூயா. நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, நம்ம ஆவியானவரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேக நேரத்தில் சூப்பர் நேச்சுரல் அக்கரன்ஸ்ன்னுவாங்க, அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள். அதை வேதத்துலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். நிறைய நேரத்தில் நம்ம வேதத்தில் பார்த்து அதை விசுவாசிக்கிறோம், அவ்வளோதான். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகளை நம்ம வாஞ்சிப்பதில்லை, நம்ம காண்பதும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் என்னம்மா? நம்ம சபையில் இந்த வருஷம் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? ரொம்ப ஞாபகமாக இருக்குமே. இந்த வருஷம் சொல்லுங்க. இந்த இப்போ ஏசையெல்லாம் இல்லை, யாத்திராகமம் 33 உம்முடைய மகிமையை எனக்கு, ரொம்ப எளிமையான வசனம், உம்முடைய மகிமையை எனக்கு. அப்படின்னா அந்த வாக்குத்தத்தம் எதுக்கு தெரியுமா? இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் இடத்துல சொல்லி ஜெபிக்கிறதற்காக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை யார் கேட்குறா அப்படின்னா மோசே. எப்படிப்பட்ட மோசேனா ஆண்டவரை முகமுகமாக பார்த்துட்டார். அதுக்கு முன்னாடி வசனமே சொல்லுகிறது, சிநேகிதன் பேசுவது போல கர்த்தர் அவனோட பேசினார். ஆனால் அவருக்கு அது போதலை. ஹல்லேலூயா. எப்பவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கிங்களா, ஆவியில் மாத்திரம் நீங்கள் திருப்தி ஆகிடாதீங்க. ஹல்லேலூயா. அது போதலை கேட்குறாரு, ஆண்டவரே இது எனக்கு போதாது ஆண்டவரே, இதில் நான் திருப்தி ஆகலை, உங்களை நான் பார்க்கணும், உங்களுடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். ஹல்லேலூயா.
பிரியமானவர்களே, எதற்காக நம்ம ஆண்டவருடைய மகிமையை பார்க்கணும் அப்படின்னா, தேவன் மகிமையாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. தம்முடைய ஜனத்தின் மத்தியில் ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? தம்முடைய மகிமையை விளங்க பண்ணும்படிக்காக நம்முடைய மத்தியில் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய மகிமை எப்போ விளங்கும் அப்படின்னா, நாம அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது. ஹல்லேலூயா. நாம அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது. இன்னும் விசேஷ விதமாக சொல்லணும், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை ஆண்டவரே இதை நானும் அனுபவிக்கணும் என்று சொல்லி நம்ம எண்ணும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த மகிமையை காண செய்வார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக கிறிஸ்தவர்கள் நம்ம என்ன அதிகமாக கேட்குறோம் ஆண்டவர் இடத்துல அப்படின்னு பார்த்தா, நம்முடைய சூழ்நிலைகளுக்காக, நம்முடைய பிள்ளைகளின் ரட்சிப்புக்காக, நம்முடைய குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, இப்படி அநேக காரியங்கள் தேவைகள் உண்டு. நான் அதை தவறு என்று சொல்லலை. இவைகளை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம கேட்க மறக்கிற ஒரு காரியம், வேதத்தில் கேட்க சொல்லியிருக்கிற ஒரு காரியம் என்ன சொல்லுங்க? இன்னைக்கு தலைப்பே அது தானே, பரிசுத்த ஆவியானவர். வேற எங்கேயும் கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லலை. ஒரே ஒரு காரியம் ரொம்ப உறுதியாய் கர்த்தர் கேட்க சொல்லுகிறது என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரை கேளுங்க. ஒருவேளை இப்போ நான் அந்த கேள்வியை கேட்கும்போது நீங்கள் சொல்லலாம், நான் கேட்டேன், ஆவியானவர் உங்களை நிரப்பி இருக்கிறார் அப்படின்னா, நிரப்பி இருக்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் நான் சொல்கிறேன், அவர் நிரப்பி இருக்கிற வண்ணமாய், அவர் நிரப்ப விரும்புகிற வண்ணமாய் இன்னும் நாம் நிரப்பப்படலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அதை நம்ம இந்த நாளில் வாஞ்சிக்க போகிறோம். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்து ஒரு சம்பவத்தையும், புதிய ஏற்பாட்டு காலத்தில் 2 சம்பவத்தையும் நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம், 2 ராஜாக்கள் அதிகாரம் 2 வசனம் 8 மற்றும் 9 வாசிக்கலாம். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது 2 பக்கமாய் பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறை பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த வசனத்துடைய துவக்கத்தையும் வாசிச்சுங்களேன். அடுத்த வசனம். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டான். ஆமென், போதுமா? ஹல்லேலூயா. இந்த இடத்துல மிகப்பெரிய தீர்க்கதரிசி இஸ்ரவேலில் எலியாவை போல ஒரு தீர்க்கதரிசி இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த தீர்க்கதரிசியின் இடத்துல அவனுடைய வேலைக்காரனாகிய எலிசா அவனை பின்தொடர்ந்து போய் ஒரு காரியத்தை கேட்குறான். என்னன்னா, உமக்கு இருக்கிற ஆவின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படிக்கு வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், நீ அரிதான காரியத்தை கேட்டாய். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நம்ம கேட்குற அநேக காரியங்களை கேட்குறோம். ஆனால் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஆவியானவரை கேட்பது, ஆவியை கேட்பது, ஆவியின் வரத்தை கேட்பது எப்படிப்பட்ட காரியமா? அரிதான. யாரும் அவ்வளோ ஈஸியாக கேட்கறதில்ல. நிறைய பேர் இன்னைக்கு நாம் யாருமே கேட்கறதில்ல, அதனால் நாம் பெற்றுக்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குன்னா, யூ ஹேவ் ஆஸ்க்ட் ஃபார் ஹார்ட் திங். ரொம்ப கடினமான காரியத்தை கேட்டிருக்கிற எலிசா. நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டவருக்காக காத்துட்ருப்போம், சில காரியங்களை வாஞ்சிப்போம், ஆனால் அது நமக்கு கிடைக்கிறதில்ல, நம்ம சித்திக்கிறதில்ல. நான் கூட நிறைய ஆண்டவரிடத்தில் சில வரங்களுக்காக நான் வாஞ்சிக்கிறது உண்டு, சபையின் பக்தி விருத்திக்காக. ஆனால் அதெல்லாம் சித்திக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா, இங்கே வேதம் பதில் சொல்கிறது, ரொம்ப கடினமான காரியத்தை கேட்டேன். நான் அடிக்கடி யோசிப்பேன், நம்முடைய மோசே, ஊழியக்காரனாகிய மோசே ஆண்டவருடைய பிரமாணத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு சீனாய் மலையில் ஏறுகிறார். எத்தனை நாள் அவர் அங்கே இருக்கிறாரு சொல்லுங்கள்? 40 இரவும் 40 பகலும் அங்கே தங்கியிருந்து எதை பெற்றுக்கொள்வார்னா, தேவன் கொடுத்த பிரமாணத்தை. அதை தான் நம்ம யாத்திராகமம், அதையே தான் உபாகமத்தெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க, நம்ம பார்க்க முடியும். யாத்திராகமம், லேவியராகமம். சரி, ஒரு யாத்திராகமம் புஸ்தகம்னு எடுத்துக்கோங்களேன். அதை உங்களெல்லாம் படிக்க சொன்னால் எவ்வளோ நேரத்தில் படிப்பீங்க, இல்லை எவ்வளோ நாளில் படிப்பீங்க? எவ்வளோ யோசிக்கிறீங்க? அந்த யாத்திராகமம் புத்தகம் முழுவதும் முடிக்கணும்னா எவ்வளோ நாட்கள் தேவைப்படுமா, இல்லை மாதங்களா, இல்லை நாட்கள்? சும்மா ஒரு தோராயமா
நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஒரு நாளில் முடிக்கலாம் தெரியுமா? இல்லை ஓகே நைட்டு தூங்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு படிக்கணும்னா ஒரு 2 நாளில் முடிச்சிடலாம். ஆதியாகமம் எத்தனை அதிகாரம் இருக்குது? எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் ஒரு 4-5 நாள் கூட ஆகலை, முழுவதையும் நான் படித்து முடித்தேன். இந்த ஆண்டவருக்குள்ளே வந்த நாட்களில், அந்த ஆர்வம் இருந்த நாட்களில். ஹல்லேலூயா. அப்போது 1 நாள் 2 நாள் படித்து முடிக்க போகிற அந்த பிரமாணத்தை கர்த்தர் 40 இரவு அவரை அமர பண்ணி தரணுமா? நான் எதற்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, தேவனுடைய காரியங்கள் கொஞ்சம் அரிதானவைகள், அதற்காக நம்ம காத்திருக்கவும் வேணும், அதற்காக சில கிரயங்களையும் செலுத்த வேண்டியது இருக்குது. ரட்சிப்பு ஆண்டவர் நமக்கு இலவசமாய் கொடுத்து விடுகிறார். ஹல்லேலூயா. ஏன் இப்போ இதை நான் வாசிக்கும்போது, நம்ம புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது, ஏன் இந்த கடைசி காலத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு அவசியமா, தேவன் அதை நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது தான் அதன் மேலே நமக்கு ஒரு வாஞ்சை வரணும். இன்னைக்கு நானும் பெற்றுக்கொள்ளலை, நீங்களும் பெற்றுக்கொள்ளலை. நான் என்னத்தை உண்டு பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா, ஆவியானவருடைய காரியங்களின் மேலே, அப்படிப்பட்ட அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள் மேலே நமக்கும் ஒரு ஆர்வம் வேண்டும் என்று சொல்லி தான் இந்த பிரசங்கத்தை நான் உங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எலியா எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வந்துச்சு. அந்த நாள் வந்த பிறகு அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துட்டான் எலிசாவை தான் ஆண்டவர் எலியாவினுடைய ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ண சொல்லிட்டார். நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் ஆண்டவர் அபிஷேகம் பண்ண சொல்லிட்டாரு, அவருடைய வார்த்தை வந்து விடுகிறதுனால நமக்கு எல்லாமே கிடைத்து விடுகிறது இல்லை. நாம் எந்த அளவுக்கு அந்த வார்த்தையின் மேலே வாஞ்சையும் விசுவாசமும் தாகமும் உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று அதை எப்படி நம்ம பிடிச்சிக்கிறோம். இப்போ நான் வசனம் சொன்னேன் இல்லையா, இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்னன்னா, உங்களுடைய மகிமை எனக்கு காண்பித்தருளுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த வார்த்தையை எப்படி நான் அது ஆண்டவரே இது எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, இதை நான் என் உள்ளத்தில் வைத்துக் கொள்வேன். ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரே, எப்படி அதை நம்ம பிடித்து கொள்கிறோமோ அப்படி தான் நம்ம பலனை பார்ப்போம். ஹல்லேலூயா. அதே போல தான் அந்த இஸ்ரவேலில் எலியா எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் வந்தது. அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல நீங்கள் இந்த வீட்டில் போயிட்டு இந்த 2வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முதல்ல ஆண்டவர் வாசிக்கலாம், ஒரு 2 வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் எலியாவை சுழல் காட்சியிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடே கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார். ஒரு 3 இடத்துக்கு இதே மாதிரி, பெத்தேலுக்கு போகாரு, எரிகோவுக்கு போவார், யோர்தானுக்கு போவார். ஒரு 3 இடத்துக்கு இதே, அதாவது ஒரு வசனம் தான் அதுக்கு ஆதாரம். அதே வசனத்தை திருப்பி சொல்வார், நீ எலிசா நீ இங்கே இரு. எலிசாவுக்கு பின்னாடி எலியாவை பின்பற்றும்படிக்கு எலிசா வந்துட்டார். எதெல்லாம் விட்டுட்டு வந்தார் தெரியும்ல? ஒரே நாளில் தன்னுடைய நல்ல ஒரு வசதியுள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் தன்னுடைய ஏர் மாடுகளை, அது என்னத்துக்கு அடையாளம்னா, ஆண்டவருக்காக நம்ம வரும்பொழுதில்லை, திருப்பி எதையும் நான் போய் எடுத்துக்கொள்ள மாட்டேன். அந்த ஏர் மாடையும் அந்த ஏர் பனிமூட்டுகளையும் வெட்டி அதை விறகாக்கி அதை பலி செலுத்திட்டு கர்த்தருக்கு பின்னாடி வந்துட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பர்த்திமை வரும்பொழுது அவனுக்கு யூனிஃபார்மை போல் இருக்கிற அடையாளமாக இருக்கிற அந்த மேலங்கியை தூக்கி எறிந்துட்டு வந்தான். ஏன் அப்படின்னா, நான் பின்பற்ற போகிறவர் இயேசு கிறிஸ்து. இனி எனக்கு அந்த பழைய வாழ்க்கையினுடைய காரியங்களோ அந்த பழைய வாழ்க்கையினுடைய துணுக்குகள் எனக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. அப்படி போல் எல்லாவற்றையும், தன் குடும்பத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தருடைய சார்பாக கர்த்தருக்கு பின்னாடி வந்துட்டான். எலியாவுக்கு பின்னாடி வந்துட்டான். பிரியமானவர்களே, எல்லா சூழ்நிலையும் இருக்கிறான். எலியா செய்கிற எல்லா அற்புதத்தையும் பார்த்துட்டு இருக்கிறான். ஆனால் இப்போது எலியா எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் வந்தபொழுது நல்லா கவனிச்சிங்கன்னா, என்னுடைய முதல் குறிப்பாக நான் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? முதல்ல நமக்கு ஆவியை குறித்ததான ஒரு வாஞ்சை, ஒரு டிசையர் வேணும். ஹல்லேலூயா. ஒரு தாகம் வேணும். அதான் முதல் குறிப்பு. அவனுக்கு எலிசாவுக்கு அந்த தாகம் இருந்தது. என்ன தாகம் அப்படின்னா, எலியாவை போலவே நானும் காரியங்களை செய்யணும். அது இல்லைன்னா நடக்காது. அந்த வாஞ்சை நமக்கு இல்லை அப்படின்னா, ஐயோ ஆண்டவரே வேதத்தில் இப்படி போட்டிருக்க ஆண்டவரே. பேதுருவோட அந்த கொர்நேலியுடைய சம்பவத்தை வாசிக்கும்பொழுது எவ்வளோ ஒரு பயங்கர இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வை ஆண்டவர் அங்கே செய்கிறாரு. பவுலோடு ஆண்டவர் சம்பாஷணை செய்யும்பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வு, கர்த்தர் பிரத்யட்சமாய் பேசுகிறார். அப்போ இப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில் வேணும் என்று சொல்லி முதல்ல நமக்கு ஒரு வாஞ்சை. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே இப்படி பேசுறீங்களா ஆண்டவரே? பவுல் அந்த சத்தத்தை கேட்குறாரு. இப்படி இருக்குல்ல, பேதுருக்கு அந்த சத்தம் கேட்குது. அவர்கள் கீழே வந்து, சீமோனாகிய பேதுருன்னு ஒருத்தர் இங்கே இருக்கிறாரு அப்படின்னு பேசிக்கொண்டிருக்கையிலே ஆண்டவருடைய சத்தம் கேட்குது, நீ இறங்கி அவர்களோடு புறப்பட்டு போ. ஹல்லேலூயா.
இது ஏதோ நம்ம மாதிரி உணர்கிற சத்தம் இல்லை, லிட்ரலான சத்தம். லிட்ரலாக ஆண்டவர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ அந்த அனுபவம் நமக்கு ஆண்டவர் பேதுருக்கு மாத்திரம் பவுலுக்கு மாத்திரம் சொல்லியிருக்காரா? இல்லை, நம்ம வாஞ்சிக்கும் பொழுது அந்த அனுபவங்களுக்குள் ஆண்டவர் நடத்தி செல்வார். ஆனால் அதற்கு சில காரியங்களை நிச்சயமாக செய்யணும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எலிசா அந்த ரெட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு என்ன பண்ணுறான்னா, அவன் விடாமுயற்சி. முதல்ல வாஞ்ச வேணும், ரெண்டாவது உறுதியாக இருந்தான். அவர் சொல்றார், ஒவ்வொரு முறையும் சொல்றாரு, எலிசா நீ இங்கே இரு, நான் பெத்தேல் மட்டும் போகிறேன். ஏன் பெத்தேல் மட்டும்? ஆக்சுவலாக என்ன பண்ணுறாரு தெரியுமா? ஒரு காரியத்தை கொடுக்கும் முன்பாக அவனுக்கு எலியாவுக்கு தெரியும் அடுத்தது இவன் தான் அபிஷேகம் பண்ண, ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டாரு. ஆனால் அதற்கு முன்பாக ஒரு மனுஷன் சோதிக்கப்படுகிறான். அவனுடைய என்ன சோதிக்கிறார் அப்படின்னா, எந்த அளவுக்கு அவன் அதை வாஞ்சிக்கிறான். ஹல்லேலூயா. ஏன்னா இல்லைன்னா என்ன தெரியுமா, நமக்கு அது மேலே ஒரு பெரிய வாஞ்சை இல்லை, அதோடைய வேல்யூ தெரியல அப்படின்னா நம்ம எளிதாக அதை கீழே, இன்னைக்கு அப்படி தான் நிறைய நேரத்தில் ஆகிப்போகுது இல்லை, அதை எளிதாக போட்டு உடைச்சிருவோம். அந்த வேல்யூ தெரியலனா, சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம ஏதாவது பொருள் வாங்கி தரோன்னா விலை உயர்ந்த பொருள், அதோடைய வேல்யூ நம்ம சொல்லி அதுங்களுக்கு கொடுத்தா கூட சில நேரத்தில் அது சரிப்படுறது இல்லைல்ல. அப்போது என்ன செய்கிறாரு, அதனுடைய வேல்யூவை, அதனுடைய மகிமை என்ன அப்படின்றதுக்காக அவர் முதல்ல பெத்தேல் போகிறாரு. எலிசா சொல்கிறான், நான் உம்மோடு கூட வருவேன் என்று உம்முடைய ஜீவனை கொண்டும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் நான் சொல்லுகிறேன். உம்மோடு வருத என்னை தடுக்காதீங்க. உடனே சரி வா நீ அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாரு. அங்கே பின்னாடி பார்த்தா ஒரு கூட்டம் பின்னாடியே வருது, தீர்க்கதரிசிகளுடைய கூட்டம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன்னுடைய ஆண்டவனாகிய, யோசிச்சு பாருங்க, இந்த நாட்கள் அப்படிலாம் இருக்கிறாங்களான்னு தெரியல. எலியாவுக்கு எப்படி இருந்தான்னா, ஆண்டவன், உன்னுடைய ஆண்டவன் ஆகிய உன்னுடைய எஜமான், மாஸ்டர், ஆங்கிலத்தில் மாஸ்டர், ஊழியக்காரன், மாஸ்டர், உன்னுடைய எஜமான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார், உனக்கு தெரியுமா? அப்போ அந்த இடத்துல அவர் ஒரு வார்த்தை, முதல்ல ஒரு வார்த்தை சொல்றது இருக்கும், ரொம்ப அழகாக பாருங்கள். நான் வாசிக்கிறேன் 3வது வசனம். அப்பொழுது பெத்தேலிலிருந்து தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாக இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவர்கள், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள். 3 முறை வரும், எனக்கு தெரியும், சும்மா இருங்க. 2 காரியத்தை அதில் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, முதல்ல தன் எஜமான் தன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவது அவருக்கு விருப்பமே இல்லை. அதனால தான் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமானவரே, அப்படியே உண்மையாக அவன் உள்ளத்திலிருந்து கதறான். ஹல்லேலூயா. ஊழியக்காரனை குறித்து எப்படிப்பட்ட காரியங்களை நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே வந்து நான் சொல்கிறாங்க, உன் எஜமான் உன்னை விட்டு எடுத்து போவார் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. உடனே 2 காரியம். அந்த ஒன்று, அவன் சொல்கிறான், என் எஜமானை விட்டு பிரியறது, அந்த பிரியிற காரியத்தை குறித்து நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் சும்மா இருங்க. 2வது, அது நான் புரிந்து கொண்ட அர்த்தம் என்ன தெரியுமா, அவனுடைய அந்த இலக்கில் ஒரு காரியமாக போயிட்டுருக்கான், தெரிஞ்சிருச்சு எப்போ எடுக்க போகிறாருன்னு, அதில் அவன் ஃபோக்கஸ்டாக இருக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் எந்த ஒரு காரியம் அதில் முக்கியத்துவமாக, நான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறது ஆவியானவரை குறித்து நம்ம ஒரு இலக்கோட ஃபோக்கஸ்டாக அவர் மேலே வாஞ்சியாக இருக்கும் பொழுது, பிரியமானவர்களே, அவர் நமக்கு அருளப்படுவார், நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய நிகழ்வுகளை அவர் செய்ய முடியும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் இங்கே ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது, ஒரு சின்ன, நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்க தெரியல, நம்ம எல்லாம் இங்கே ஜெபித்து கொண்டு இருக்கோம். அந்த பாடலை நான் பாடிக்கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய மத்தியில் இருக்க ஒருத்தவங்க மாத்திரம் இல்லையா, ஒருத்தவங்க மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன அப்போ இதெல்லாம் என்ன உறுதிப்படுத்துகிறது அப்படின்னா, அந்த ஆவியானவரின் மேலே, ஆவியின் மேலே இருக்கிற ஒரு வாஞ்ச, தேவ பிரசன்னத்தில். எதுக்காக கை வச்சு ஜெபம் பண்ணுறாங்க? அபிஷேகம் இறங்கட்டும். அபிஷேகம் நுகங்களை முறிக்கும், அபிஷேகம் கட்டுகளை அரிக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் யோசிக்கலீங்க, நான் ஜெபம் பண்ண அபிஷேகம் இறங்குமா? அனனியா வந்து பவுல் மேலே கையை வச்ச உடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அந்த சந்திக்கிற நோக்கமே என்ன தெரியுமா? ஆண்டவர் அனனியாவுக்கு சொல்லி அனுப்புறது, நீ போய் அவன் மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணினா அவன் சுகமாவான், 2வது அவன் ரட்சிக்கப்படுவான், 3வது பரிசுத்த ஆவியானவர் அவன் மேலே இறங்குவார். ஆனால் அந்த இடத்துல ஒரு விஷயம் தெரியுமா, பவுல் எந்த அந்நிய பாஷையும் பேசலை, எதுவுமே செய்யலை. நல்லா தெரிஞ்சுக்குங்க, அந்நிய பாஷைன்றது ஒரு அடையாளம், எல்லா நேரத்துலையும் அப்படி நடக்கும் அப்படின்னு கிடையாது. நான் அதை பின்னாடி வரும்பொழுது, அபிஷேகம் பவுல் மேலே இறங்கினதற்கும் அவனுடைய வாழ்க்கையில் அதுக்குரிய அடையாளத்துக்கும் நம்ம பின்னாடி வருவோம். இந்த இடத்துல பாருங்க, அந்த ஃபோக்கஸ்டாக பின்னாடியே போகிறான், விடாமுயற்சியா. அடுத்தது எங்கே எரிகோ வரையும், நான் எரிகோ மட்டும் போகிறேன், நீ இங்கேயே இரு. ஹல்லேலூயா. இல்லை நம்முடைய பின்னாடி வர்றது
நீங்கள் தடுக்கக்கூடாதுன்னு ஆண்டவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நான் உம்மோடு கூட வருகிறத தடுக்க வேண்டாம் என்று சொல்லி கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். சரி நீ வா. பார்க்குறாருல கர்த்தர், எவ்வளோ நீ முயற்சி பண்ணுற, எவ்வளோ பிரயாசப்படுற கர்த்தருடைய காரியத்திற்காக. இன்னைக்கு அநேக காரியங்களுக்காக நம்ம உபவாசம் இருப்போம் பிரியமானவர்களே. ஆனால் எத்தனை பேர் ஆவியானவருடைய நிரப்புதலுக்காக நம்ம உபவாசம் இருக்கிறோம்? இல்லை இல்லை. இன்னைக்கு அதனால தான் என்னையும் சேர்த்து நம்ம எல்லாருமே இல்லை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில் கொடுக்கப்பட்டதின் நோக்கம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு இருந்தபொழுது சீஷர்கள் வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள் இருந்ததா? கூட இருக்கும்போது சொல்கிறேன். சொல்லுங்கள், நீங்கள் தான் பதில் சொல்லணும். எதற்காவது அவங்க பயந்துருப்பாங்களா? ஒருவேளை ஆகாரத்துக்கு கலங்கியிருப்பாங்களா? பார்த்துட்டாங்கல்ல, கூட இருந்தவரை பார்த்துட்டாங்க, எதுக்குமே பயந்துருக்க மாட்டாங்களா? அதனால தான் போர் சேவைகள் வரும்போது இவர் கத்தி எடுத்து காதை வெட்டுற அளவுக்கு போயிட்டார். எவ்வளோ தைரியம் இல்லை? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். போர் சேவைகள்லாம் சும்மா சாதாரண ட்ரெஸ்லேயே வந்திருப்பாங்க. நமக்கு முன்னாடி ஒரு 50 பேர் கமண்ட ட்ரெஸ் போட்டு வந்தால் வாயெல்லாம் நமக்கு கொளர ஆரம்பிச்சிடும் இல்லை? பேதுருக்கு எவ்வளோ தைரியம் இல்லை? ஏன்னா பார்த்துட்டான், கூட இருக்கிறவர், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன்னு பார்த்துறதுனால தைரியமாக எடுக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் உங்களோடு கூட இருந்தேன் தெரியுமா? அந்த இடத்துல நான் இருக்கும்போது நீங்கள் எப்படி கவலை இல்லாமல் இருந்தீங்களோ, நான் இருக்கும்போது நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருந்தீங்களோ, நான் இருக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் எந்த குறையும் இல்லைல்ல? எல்லா குறையும். வரி கொடுக்கணுமா? பேதுரு போய் நீ ஒரு தூண்டில போட்டினா அதில் ஒரு மீன் அகப்படும், அந்த மீனுடைய வாயில் ஒரு காசு இருக்கும், எடுத்து நீ வரி செலுத்து. ஹல்லேலூயா. தேவைகளை சந்திக்கிறார். ஆனால் எப்படி சந்திக்கிறார்? அதனால தான் சொல்றார், நான் உங்களோடு கூட இருந்தது போலவே என்னுடைய இடத்துல என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படியாக வேறொரு தேற்றரவாளனை, என்னுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டை நான் போயிட்டு அவரை அனுப்புறேன். ஹல்லேலூயா. அவர் எது வரைக்கும் இருப்பார் தெரியுமா? He will be there with you forever. உங்களோடு என்றென்றைக்கும் இருக்கும்படி. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலையும் அவர் நம்மளை விட்டுட்டு போகவே மாட்டார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் இருக்கிறாரா பாருங்க. அந்த ஆவியை எலிசா வாஞ்சிக்கிறான். நான் தயவுசெய்து உங்களை ஒரு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக சொல்கிறேன். ஒரு 3 அதிகாரம் இன்றைக்கி நம்ம படிப்போம். 3 சம்பவங்களை கர்த்தருக்கு சித்தமானா வீட்டில் போய் அதை நீங்கள் படிங்க. தயவுசெய்து படிங்க. படித்து ஆண்டவரே எனக்கும் வேணாம் ஆண்டவரே. நான் சொல்கிறேன், ரொம்ப சாதாரண வாழ்க்கையை நம்ம ஆவியானவர் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்குறோம். ரொம்ப சாதாரணமாக இந்த எலிசாவை குறித்து சொல்லும்போது இல்லையா, சீரிய தேசத்தான் இஸ்ரவேலுடைய ராஜாவை கொல்றதுக்காக ஒவ்வொரு முறையும் திட்டம் பண்ணுவான். ஒவ்வொரு முறையும் உட்காந்து இருக்கிற இடத்துல இருந்து ராஜா இத்தனைக்கும் பொல்லாத ராஜா, ஆனால் அந்த ராஜாவுக்கு பிகாஸ் அவன் தேவனுடைய மனுஷன், தேவன் சித்தம் இருக்கிறதுனால அவங்க சொல்லி அனுப்புவான், நீ இங்கே போகாத. ஒவ்வொரு முறையும் கண்டுபிடிச்சிருவான். உடனே அந்த ராஜா கேட்பான், நம்முடைய மத்தியில் எவனோ ஒரு உளவாளி இருக்கிறான், அவன் யார் அதை கண்டுபிடிங்க அப்படின்னு. உடனே அங்கே இருக்கிறவன் தேவ அபிஷேகம் பாரு, உங்க மேல நம்ம மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தா ஏதோ ஒரு தேசத்துல இருக்கிற அவனுடைய வேலைக்காரன் சொல்றான், உங்களுக்கு எலிசாவை பத்தி தெரியாது, நீங்க இங்க இல்ல உங்க வீட்டு பள்ளி அறையில பேசுறத கூட எலிசாவுடைய கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் எலிசாவை கொல்றதுக்கு ராஜா தேடிட்டு வரும்போது கூட சொல்லுவான், இதோ ராஜா அனுப்பினுடைய வேலைக்காரனுடைய கால்களின் சத்தம் கேட்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லுவான், இதோ அந்த கொலை பாதகன் என்னை தேடி வருது சத்தம் கேட்குது. ஹல்லேலூயா. எதுக்காக நான் சொல்கிறேன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து எப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலையா அவருக்கு தீமை செய்ய வரும்போது வேதம் சொல்லுவான், அவர் அவ்விடத்திலிருந்து மறைந்தார். ஹல்லேலூயா. இது ஆவிக்குரிய அனுபவம். அந்த அனுபவத்தை தான் எலிசா கேட்குறான், எனக்கு இது வேணாம் ஆண்டவரே, எனக்கு இது வேணாம் ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேனே, இயேசுவுக்காக நான் எல்லாத்தையும் விட்டு நான் தயாராக இருக்கிறேனே, இது இல்லாமல் எப்படி ஆண்டவரே? அவன் தொடர்ந்து செல்கிறான். யோர்தான் மட்டும் வந்துட்டாங்க. அந்த யோர்தான் வந்த பிறகுதான் பாருங்களேன், அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடைத்தான். எப்படி இருக்குல்ல? ஆண்டவர் நிறைய நேரத்தில் சில காரியங்களை தம்முடைய ஜனங்களுக்காக செய்வார். உண்மைதான் இல்லை? ஒரு செங்கடலை பிளந்தார், ஏன்? தம்முடைய ஜனத்தின் மேலே உள்ள வைராக்கியத்தினால. யோர்தானை பிளந்தார், ஏன்? தம்முடைய ஜனத்தின் மேலே உள்ள நேசத்தினால. ஆனால் ஒரே ஒரு மனுஷனுக்காக. ஹல்லேலூயா. நீங்கள் அந்த மனுஷனாக இருக்க விரும்புகிறீங்களா? உங்களுக்கு அந்த வாஞ்ச ஆசை இருக்கா? ஒரே ஒரு மனுஷனுக்காக ஏன் செய்ய மாட்டார் ஆண்டவர்? வைராக்கியம் பாராட்டுற இஸ்ரவேலில் வைராக்கியம் பாராட்டின ஒரே ஒரு மனுஷனுக்காக வந்து அங்கே அடித்தா உங்களுக்கு தெரியுமா? அது அவங்களுக்கு மாத்திரம் ரகசியமாக நடக்கல. அந்த தீர்க்கதரிசனுடைய புத்திரர்கள் எல்லாம் காண அவங்க யோர்தானை பிளந்து வெட்டாந்தரையாய் நடந்து போகிறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
சரி, எலியா போயிட்டான், எலிசா எப்படி திரும்பி வந்தார் தெரியுமா? அதே யோர்தான் நதியை எலிசா பிளந்து அவன் மறுபடியும் வந்தான். ஹல்லேலூயா. அப்போ அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். அப்போ தான் சொல்கிறாரு, அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலிசாவை நோக்கி, இப்போ நான் கேட்குறேன், உனக்கு என்னப்பா வேணும்? என் பின்னாடியே வந்துட்டு இருக்கிறியே, உனக்கு என்ன வேணும் சொல்லு. அந்த எவ்வளோ காரியங்கள் இருக்குல்ல, எப்படி சாலமோனுக்கு எவ்வளோ காரியங்கள் இருக்கும்போது அவன் ஒன்று தான் கேட்டான், இவ்வளோ ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு ஞானம் இல்லையே, அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, அந்த ஞானத்தோடு கூட அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் தேவன் கொடுத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் கேட்குறான், அந்த வரத்தை எனக்கு ரெட்டிப்பாக கொடுங்களேன், எனக்கு டபுள் போர்ஷன் வேணும். என்ன அப்படின்னா நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா, இஸ்ரவேலில் யூத கலாச்சாரத்தில் பிள்ளைக்கு டபுள் போர்ஷன். இப்போ எலியா என் தகப்பனேன்னு சொல்கிற எலிசா யார்? எலியாவுடைய வேலைக்காரன் மாத்திரம் இல்லை, அவனுடைய மகனை போல் டபுள் போர்ஷன் கேட்குறான். ஆமென். நம்மளாம் யாருடைய பிள்ளைங்க சொல்லுங்கள்? நம்ம யார் பிள்ளைங்க? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, நான் வசனத்தை மாற்றி சொல்லிட்டேன், யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அது எத்தனை கோடியாக இருந்தாலும் அத்தனை பேர்களும் அவருக்கு பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ யார் கேட்கணும்? ஆண்டவரே எனக்கு ரெட்டிப்பாக வேணும் ஆண்டவரே, எனக்கு 2 மடங்கு, எதுவும் இல்லை, பொண்ணு காசு பணம்லாம் தேவையில்லை ஆண்டவரே, உங்கள் ஆவியின் அபிஷேகம் எனக்கு 2 மடங்கு வேணும். அவன் கேட்குறான். கேட்டவன சொல்கிறா, எலிசா நீ அரிதான காரியத்தை கேட்ட, ரொம்ப கடினமான காரியத்தை கேட்ட, அதுக்கு நான் ஒரே ஒரு கண்டிஷன் மாகத்தான் வைக்கிறேன், நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்னை பார்ப்ப அப்படின்னா அதை நீ பெற்றுக்கொள்வ. பாருங்க, அபிஷேகம் அவ்வளோ ஈஸியாக கொடுக்கல. அதற்கு அவன், வசனம் 10, அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது. நான் இவ்வளவு தூரம் வந்துட்டாரு. அடுத்தது எலியாவுடைய இடத்துல எலிசாவை தான் அபிஷேகம் பண்ண சொன்னார் ஆண்டவர். எல்லாமே இருக்கு, முன்குறிக்கப்பட்டவன் தான், எல்லாவற்றையும் இழந்து வந்தவன் தான். பெத்தேல் போகும்போது இருக்கிறாரு, யோர்தான் போகும்போது இருக்கிறார், எரிகோ போகும்போது இருக்கிறார், அவரை விடவே இல்லை கடைசி வரைக்கும். ஆனாலும் பாருங்களேன், ஆண்டவருடைய ஆவியின் காரியம் எவ்வளோ ஆழமாக இருக்குல்ல. அவர் சொல்கிறாரு, அதை நீ பார்த்த அப்படின்னா எதற்காகனா அதன் மேலே நீ எவ்வளோ வாஞ்சியாக இருக்கிற, எவ்வளோ விசுவாசத்தோடு இருக்கிற, எவ்வளோ விரும்புகிற நீ அதை. எனக்கு எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? இந்த இடத்துல போகும்போது அதன் மேலே ஒரு வாஞ்சியோட, ஆண்டவரே இதை நாங்களும் பார்க்கணும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைங்க பார்க்கணும் ஆண்டவரே, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னார். வாக்குத்தத்தம் ஆச்சே, யோவேல் தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நம்ம குடும்பங்களில், நம்ம வீடுகளில், நம்ம சபையில் நிறைவேறணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அந்த சொன்ன உடனே கடினமான காரியத்தை கேட்டா எலிசா விடலை, கரெக்டாக ஜாக்கிரதையோடு பார்த்துட்டு இருந்தான். அந்த காட்சியை யோசித்து பார்த்தீங்கனால, அதெல்லாம் சினிமாவை பண்ணால் எப்படி இருக்குன்னு தெரியும் இல்லை? ஒரு வீடியோவை பண்ணால் அக்கினிமயமான ரதமும் அக்கினிமயமான குதிரையும் அப்படியே வானத்துலேருந்து இறங்கி வந்து 2 பேரையும் பிரிக்குது வெவ்வேறு பகுதியாக. அப்படியே கலங்கி போய் எலிசாவுக்கு ஒன்றும் புரியல. முதல்ல சூப்பர் நேச்சுரல் கண்ணு திறக்கப்பட்டு ஆவிக்குரிய காரியத்தை பார்க்குறான். அதுக்கப்புறம் எலிசா ஒரு இடத்துல சொன்னால கேயாசிக்கு, உன் கண்ணனை ஆண்டவரே இவன் காணும்படிக்கு இவன் கண்களை. இன்னைக்கு யோசிச்சு வரல, இன்றைக்கி நம்ம இங்கே அமர்ந்துட்டு இருக்கிறோம். அன்றைக்கி எலிசாவுக்கு, அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டில் இல்லையா, பவுலுக்கு, அனனியாவுக்கு, கொர்நேலியுவுக்கு, இயேசுவை அறியாத கொர்நேலியுவுக்கு இன்னைக்கு நம்ம கண்களை ஆண்டவர் திறந்து விட்டால் எப்படி இருக்கும்? ஏன் நம்ம அந்த ஆவிக்குரிய பார்த்தோட எலியாக்கு எப்படி இருக்கும்? நம்மோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் ஏன் கண்ணு திறந்துடுச்சு. சாதாரண ரதத்தில் வரா, இங்கே ஃபுல்லாக அக்கினி ரதமாக இருக்குது. ஹல்லேலூயா. அதான் அரிதான காரியத்தை கேட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, அரிதான காரியத்தை கேட்டார் உங்களுக்கு ஆண்டவர் அப்படியே எலியாவுக்கு 2 மடங்கு கொடுத்தார். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எலிசா செய்த அற்புதம் எத்தனை அப்படின்னா 8 அற்புதம் செய்வார். இது நான் கேட்டது தான். எலிசா எத்தனை செஞ்சார்? 16 செஞ்சாரா? எலிசா 16 அற்புதம் செய்யலை. வாசித்து பார்த்தீங்கன்னா 15 அற்புதம் செஞ்சுருப்பார். அந்த 16வது அற்புதம் எப்போ நடக்குன்னா, அவனுடைய கல்லறையில் உலர்ந்து போய் கிடக்கிற எலும்பு எவ்வளவு நாள் கழிச்சு, என்ன சொல்கிறேன்னா
ஒரு மனுஷன் ஆவியில் நடத்தப்படுவானா அவன் எலும்பு கூட பேசும். ஹல்லேலூயா. பேதுரு நடந்து போகும்போது நிழல் பட்டு மரித்தவர்கள்லாம் எழுந்தாங்க. எப்படி நிழல் பட்டு வியாதிஸ்தர் மரிச்சாங்க. என்ன அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நாம சிறுகவும் அவர் பெருகவும். இப்போது நடந்து போகிறாரு பேதுரு ஃபுல்லாக ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறாரு. இப்போ பேதுரு மேலே இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். படுகிற நிழல் பேதுருவுடைய நிழல் இல்லை, ஆவியானவருடைய நிழல். எந்த ஆவியானவர் வந்து சொல்கிறாரு தெரியுமா? மரியாள் கேட்குறாங்க, நான் புருஷனை அறியேனே, இந்த சாத்தியமற்ற காரியம் இயற்கைக்கு அப்பாற்பட்டது எனக்கு புரியலையே. மனுஷனால் ஆவியினுடைய காரியங்களை புரிஞ்சிக்க முடியலல்ல. எப்படி ஒரு சிம்சோன் வந்து 300 நிறைய பிடிச்சி அதை வாளோட வால் கட்டி அதில் பந்தத்தை வச்சு இமேஜினே பண்ண முடியல. ஆனால் எத்தனை பேர் நம்புறீங்க முடியும்னு? நான் நம்புகிறேன். ஆண்டவர் அது எப்படி செய்வார்னா எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவரால் முடியும். 300 நரியும் ஒரே நேரத்தில் வாளோட வால் சேர்த்து கட்டி வெள்ளாமையில் விடுறானா. ஹல்லேலூயா. மரியாள் கேட்குறாங்க, இது எப்படி ஆகும்? சரியான கேள்வி. கர்த்தருடைய ஆவியானவர், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலும், அப்பொழுது நீ ஒரு குமாரனை பெறுவான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியின் பலன். சங்கீதம் 91 சொல்லப்பட்ட அந்த உன்னதமானவருடைய நிழல் வர ஒன்றும் இல்லை, தேவ ஆவியின் பலன் நம்ம மேலே வந்து இறங்கும் பொழுது, நம்ம மேலே விழும்பொழுது, நம்முடைய பிள்ளைகள் மேலே விழும்பொழுது, பிரியமானவர்களே என்ன வேணால் நடக்கும். ஹல்லேலூயா. வியாதி சுகமாகும். ஞானம் இல்லைன்னா ஞானம். அப்போ என்ன செய்யணும்? நான் சொன்னேன் தெரியுமா, நாம் முதல் ஆவியில் நிரப்பப்படணும், நாம் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். அடுத்தது நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நம்முடைய பிள்ளைகள் நாம் நல்லா நிரப்பப்பட்ட பிறகு சும்மா வைக்கக்கூடாது, நம்ம பிள்ளைங்க மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்தில் ஐயோ என் பிள்ளைக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அவன் நல்லா படிக்க மாட்டானே, ஐயோ அவன் வழிகள் சரியில்லையே, இப்படி பிரச்சனை அப்படி பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் எங்கே போய் நிற்கணுமோ அங்கே நிற்கிறது இல்லை. தேவ சமூகத்தில் போய் அவருடைய சமூகத்தில் உங்கள் விண்ணப்பத்தை வைக்கும்பொழுது ஆண்டவர் சொல்வார், சில நேரத்தில் ஆவியில் நீங்கள் நிறைஞ்சிருக்கும்பொழுது உன் பிள்ளை மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு முறை என்னுடைய பிள்ளைக்கு திடீர்னு விளையாடிக்கிட்டே இருந்த பிள்ளைக்கு திடீர்னு சடனாக ஹை ஃபீவர் அப்படியே வந்து, இது வந்து ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சு, சுருண்டு படுத்துருச்சு. நல்லா உள்ளே ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன். நல்லா நமக்கு தெரியும் அந்த அனலில் இருக்கிறது, நல்லா ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்போ அந்த இடத்துல எல்லா நேரத்துலையும் இது நடக்கலை, ஆனால் அன்றைக்கி நடந்ததை சொல்கிறேன். எனக்குள்ளே ஒரு 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 பயங்கரமான ஒரு பலன். மேலே கையை வச்சு இயேசுவின் நாமத்தினால இந்த ஜுரத்தை இப்பொழுதே கடிந்து கொள்கிறேன். பேதுரு அவங்க மாமியார் மேலே இருந்த ஜுரத்தை கடிந்து கொண்டார்னு போட்டிருக்கோம். அது ஆக்சுவலாக அதோடைய மொழியாக்கம் என்ன அப்படின்னா இல்லையா, ஹி காஸ்டட் அவுட். இயேசுவின் நாமத்தினால. எது அப்போ ஜுரத்தினுடைய காரணம் என்ன? எல்லா ஜுரத்துக்கும் பிசாசு இல்லை. அந்த இடத்துல ஜுரத்தினுடைய காரணம் என்ன? ஊமையாய் ஒரு மனுஷனை கொண்டு வந்தாங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? இயேசுவின் நாமத்தினால பேசுன்னு சொன்னாரா? இல்லையே. அந்த ஆவியை துரத்தினார், ஊமையன் பேசினான். ஹல்லேலூயா. அப்போ நிறைய நேரத்தில் நிறைய காரியங்கள் இப்படி இருக்குது. அப்போ என்ன அன்றைக்கி நான் கடிந்து ஜெபம் பண்ணேன், சொன்னால் நம்ம அன்றைக்கி 5 நிமிஷத்தில் திருப்பி விளையாட ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி இன்னொரு முறை நடந்தது தானே, அப்போ அது நடக்கலை. அதனால் சோர்ந்து போகக்கூடாது இல்லையா? தேவனோடு நம்ம எப்பொழுதும் அந்த உறவுலையே இருந்து கொண்டே அந்த விசுவாசத்தை, நடக்கலைன்றதுனால விசுவாசத்தை விடக்கூடாதுமா. ஹல்லேலூயா. சில நேரங்களில் உங்கள் விசுவாசங்கள் சோதிக்கப்படும். எந்த அளவுக்கு நம்ம உறுதியாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு எலிசா உறுதியாக இருந்தான், அவன் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. அவன் பெற்றுக்கொண்டான். நம்ம இந்த இது அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக்கொள்ளும். அங்கே சில காரியங்களை நம்ம பார்க்கலாமே. அப்போஸ்தலர் 9 பவுலுடைய என்கவுண்டர், எப்படி ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அந்த இடத்துல பவுலை சந்திக்கிறார் அப்படின்னு பாருங்களேன். அது எவ்வளோ நல்லா இருக்குல்ல. அதை வாசிக்கும்போது நம்ம ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு போனோம்னா நம்ம ரட்சிப்பை குறித்து நமக்கு எந்த கலக்கமும் இருக்காது. பாருங்க, வாசிக்கலாம். 1வது வசனம். சவுல் என்பவன் இல்லைம்மா, நான் வசனம் சொல்கிறேன். 3வது வசனம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். முதல் என்கவுண்டரே என்ன? வானத்திலிருந்து, ஹல்லேலூயா, வானத்திலிருந்து ஒரு ஒளி. கர்த்தர் ஒளியா இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் ஒளியாக இருக்கிறார். God is light. Amen.
அதனால தான் சீனா மலையில் அக்கினி புகையை போல ஆண்டவர் காட்சி அளிக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அந்த ஒளியின் தேவன் சவுலை சந்திக்கிறார். ஃபர்ஸ்ட் என்கவுண்டர். இதை யாராவது மறுக்க முடியுமா? அவன் வாழ்க்கையில் நான் ஒரு ஒளியை பார்த்தேன், அங்கேருந்து எனக்கு ஒரு சத்தம் வந்துச்சு. என்ன சத்தம்? சவுலே சவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமோ, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஆண்டவரே, சத்தம் கேட்குதா? யார் ஆண்டவரே? யோசிச்சு பாருங்க. முதல்ல ஒளியாய் ஆண்டவர் வெளிப்படுகிறார். ரெண்டாவது ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் அவருக்கு மாத்திரம் கேட்கல, அங்கே சுற்றி இருந்தவங்களுக்கு கேட்குது. ஒருவேளை ஆனால் என்ன பேசினார் அவங்களுக்கு புரிஞ்சிருக்காம இருக்கலாம். எனக்கு கூட எப்படி இப்போ ரோம போர் சேவர்களாக யார் இருந்தாலும் தெரியல, என்ன பேசினார், ஆனால் சவுலுக்கு புரியுது அந்த லாங்குவேஜ். கர்த்தருடைய லாங்குவேஜில் பேசுகிறார், அவருடைய பாஷையில் பேசுகிறார். ஏன் என்னை துன்பப்படுத்துகிற? சத்தம் கேட்குது. அப்பா அவன் கேட்கும்போது, ஆண்டவரே நீர் யார் ஆண்டவரே? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஹல்லேலூயா. யாராவது நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஆனால் எனக்கு நான் ரட்சிக்கப்பட்ட அந்த புதுசில் 2007 ஒரு முறை என்னுடைய அறை வீட்டுக்குள்ளே நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். ராஜவேலி ஸ்ட்ரீட்டில் அந்த வீடு இருக்குது. நைட்டு திடீர்னு ஒரு 100 டியூப்லைட் போட்ட மாதிரி என் ரூம் வெளிச்சமாயிடுச்சு. பயங்கர பிரகாசம். இதை நான் அந்த மாதிரி யாராவது பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி வெளிச்சம் யாராவது பார்த்துருக்கீங்களா? இல்லை, நான் பார்த்துன்றதுக்காக சொல்லலை, எதுக்காக இல்லை, யாராவது பார்த்துருப்பீங்களா இங்கே? அப்படிப்பட்ட வெளிச்சத்தை யாரோ பார்த்துருக்கீங்களா? இல்லையா? யாருமே பார்க்கலையா? அப்படி பார்த்துருப்பீங்க அப்படின்னா நீங்கள் கர்த்தருக்கென்று அழைக்கப்பட்டவர்கள். பவுலை முதல்ல தேவன் வெளிச்சத்தில் சந்திக்கிறார். ஹல்லேலூயா. என் நிமித்தம் அவன் அடைய வேண்டிய பாடுகள் பார்த்துருப்போம் அப்படின்னா அவர் நிமித்தம் அடைய வேண்டிய பாடுகள். ஹல்லேலூயா. இல்லை, எங்க யாரோ பார்த்துருக்கீங்க ஆனால் சொல்ல மாட்டீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் சிரிக்கிறாங்க. அழைப்பினுடைய ஆதாரம், அழைப்பினுடைய அடையாளம். ஹல்லேலூயா. முதல்ல. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இல்லையா, சத்தத்தை கேட்கிறான். ஆமென். மூணாவது வாசிக்கலாம், 9வது வசனம் வாசிங்கம்மா. 9. அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். கர்த்தர் பேசிட்டாரு. நான் எதற்காக நான் சொல்றேன், அந்த டிட்டர்மினேஷன் வாங்க, ஒரு உறுதி, ஒரு விடாமுயற்சி. ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. 3 நாள் பார்வை இல்லை, புசியாமலும் குடியாமலும் ஆண்டவர் எனக்கு என்ன வச்சிருக்கிறாரோ அதை நான் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நான் அவரை விட மாட்டேன். இன்னைக்கு எலிசாவுடைய லைஃப்பில் அதான் பார்த்தோம். ஆண்டவருடைய ஆவியை நான் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நான் ஆண்டவரை விட மாட்டேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா. இது ஆவின் மாத்திரம் இல்லை, எந்த காரியமானாலும் இல்லை, தேவ சமூகத்தில் நீங்கள் போகும்பொழுது அந்த விதவையினுடைய ஜெபத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் ஆண்டவரே நான் உண்மை விடுகிறதில்லை என்று சொல்லி. இது எதற்குன்னா, நான் பின்னாடி கடைசியாக முடிக்கும்போது சொல்கிறேன், ஏன் ஆண்டவர் கேட்க சொல்கிறாரு, ஏன் தேட சொல்கிறாரு, ஏன் தட்ட சொல்கிறாரு, ஏன் நம்ம கேட்காமையே அவருக்கு தர தெரியாதா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரும். அந்த பதிலை நான் கடைசியாக சொல்கிறேன். பாருங்கள், அந்த உறுதித்தன்மை ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. 3 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்தால் நடந்த காரியம் என்ன அப்படின்னா, பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இன்னைக்கு நான் இதை பிரசங்கம் பண்ணும்போது, ஆண்டவர் என் லைஃப்பில் எப்படியாவது இது நடக்கணும், ஆண்டவரே ஒரு வாட்டியாவது நடக்கணும். என்ன நடக்கணும் அப்படின்னா, இவர் இங்கே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரை இதோ அடியேன் என்றான். அனனியா யாரு? கர்த்தருடைய ராஜ்யம். பாருங்களேன், பவுல் அங்கே போகிறதுக்குள்ள சுவிசேஷம் துவங்கின வேகத்தில் அங்கே ஒரு மனுஷன் சீஷனாக மாறிட்டான். நம்மளாம் எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்? டிசைபிள்ஸ், சீஷர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ சீஷர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மோட தேவன் இப்படி பேசுவாரா? நீங்கள் உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கங்க, ஆண்டவரே எனக்கு அந்த அனுபவம் வேணும் ஆண்டவரே. இப்போ ஒரு உணர்வில் பேசியிருப்பார், எல்லாமே ரைட்டு, ஐ அப்ரிஷியேட், வெரி குட். ஆனால் அது இல்லை, கொஞ்சம் நீங்கள் அதிகமாக ஆசைப்படுங்களேன். மோசேக்கு எவ்வளவு பார்த்தாலும் ஆண்டவரை பார்த்தது அவருக்கு போல, அவருக்கு ரொம்ப பேராசை. அவருக்கு கானானுக்கு போகிறத குறித்து கவலை இல்லை, போகாதது குறித்து கவலை இல்லை, என் ஆண்டவரை பார்க்கணுன்றதுல ரொம்ப வாஞ்சு, பயங்கர வாஞ்சு. அதனால தான் முகமுகமாய் தரிசித்தவன் கேட்குறான், இல்லை ஆண்டவரை நான் உங்களை முழுசாக பார்க்கணும். நீ பார்த்தீங்கன்னா செத்தே போயிடுவேன். சரி, நீ ஆசைப்பட்டுட்ட, உன்னை நான் கண்மலையில் வச்சு
அது இதுவும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வில் கண்மலையில் வைக்கிறாராம், அவர் கையில் மறைக்கிறாராம், அவர் கடந்து போவாராம். நீ என்னுடைய பின்பகுதியை மகிமையை பாரு. அப்போ கையை வச்சாரே, இது எப்படி இருக்குல்ல ஆண்டவருடைய காரியங்களில் பா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அவங்கெல்லாம் பார்த்துடுறாங்க. இங்கே இவன் அதுதான் இல்லை, அதை வாஞ்சித்து இருக்கிறான். இவங்க சொல்கிறாரு, ஆண்டவர் வந்து அவனோட பேசுகிறார், அனனியாவே இதோ அடியேன் என்றான். அவனை பார்த்து சொல்ல, அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர்த்தெருவு எண்ணப்பட்ட. பிரசங்கத்துக்குள்ளே கூட நான் போல, இது வசனத்துக்குள்ளே போல, ஒரு மனுஷனை கர்த்தர் முன் குறிச்சிட்டாரு. இப்போ சும்மா ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த அட்ரஸை எடுத்துக்கிங்களேன். இந்த அட்ரஸை லோட்டஸ் ராமசாமி தெருவில் இப்போது ஒரு மனுஷன் அவன் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறான். ஏன் இன்றைக்கி இது நடக்க மாட்டேங்குது, ஏன் நடக்கக்கூடாது? அவர் சொல்லார், நேர்த்தெருவு எண்ணப்பட்ட ஒரு தெருவுக்கு போ, அங்கே யூதாவுடைய வீட்டில் எப்படி ஆண்டவர் வந்து விலாசம், பின்கோடு, லேண்ட்மார்க்கு எல்லாத்தையும் ஆவியானவருக்கு தெரியாமல் இருக்குமா? அங்கே போ, யூதாவினுடைய வீட்டில் தர்சு பட்டணத்தான், ரொம்ப தெளிவாக தர்சு பட்டணத்தானாகிய சவுலன்னு ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். எப்படி இருக்கும்ல? நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், சும்மா சொல்கிறேன். சகோதரி வந்து ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆவியானவர் வந்து அவங்க இந்த காரியத்துக்காக இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃபோனை பண்ணி, சிஸ்டர் நீங்கள் இப்போ கொஞ்ச நேரம் இந்த நிமிஷம் நீங்கள் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க, அதை குறித்து கர்த்தர் இப்படி சொல்கிறாரு. எப்படி இருந்திருக்கும்ல பவுலுக்கு அந்த அந்த அனுபவம். அவர் பேசுகிற தெய்வம்பா. ஹல்லேலூயா. யுவராஜே, அவர் பேசுகிற தெய்வம். எப்படி இதம்மா லிட்டலாக பேசுகிறார் யுவராஜ். இந்த தெய்வத்தை நீங்கள் உங்கள் குடும்பம் தெரிஞ்சு கொண்டது மிகப்பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. நீ ஒருவேளை யோசிக்கலாம், இன்னும் நான் கேட்கல, எனக்கு அந்த சத்தம் கேட்கல. 4 வரும் பாரு, 4 வரும். இவர் கேட்க போகிறார் பாரு, அவர் கேட்பார், அவர் 4 வரும். எல்லாம் நம்ம இடத்துல இருக்க அந்த சின்ன பிள்ளை உட்காந்துருக்கான், கேட்பாங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த வீட்டில் சின்ன பையன் ஹரிஷ், அவன் கேட்பான், அந்த சத்தம் கேட்கும். சின்ன பிள்ளைங்க கேட்பாங்க. நீங்கள் பெரியவங்களெல்லாம் விட்டுருங்க, நீங்கள் என்னத்தம்மா பண்ணுங்க, அங்கிள் சொல்கிற இந்த பிரசங்கத்தை உங்கள் இருதயத்தில் வச்சுக்கோங்க. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, எனக்கு அது வாசிக்கும் போது எப்படி தான் இருந்தது. அட்ரஸ் கொடுக்குறீங்க, எப்படி ஆண்டவரே, எவ்வளோ பெரிய ஆண்டவர் இல்லை. சில நேரத்தில் அவரை நம்ம அனுபவிக்காமல் இன்னும் நம்ம டேஸ்ட் கூட பண்ணல. பைபிள் படிக்கிறோம், நம்ம தப்பு இல்லை, ஜெபம் பண்ணுறோம், ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம், இல்லை ஆவியின் ஆழம்னு ஒன்று இருக்குது. தேவனுடைய ரகசியங்களை அவர் அறிந்திருக்கிறபடினால ஒன்று குறைந்தது, அவர் தேவனுடைய ரகசியங்களை அறிந்திருக்கிறாரா? அவர் யாருக்கிட்ட சொல்லுவார்? அவர் பக்கத்தில் ஒரு மனுஷன் போனா, ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே ஒரு ஏனோக்குக்கு யூதாவில் நடக்க போகிற 2வது வருகையை குறித்து நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறீங்களே, 6000 வருஷம் முன்னாடி, 6000 வருஷம் முன்னாடி. ஆண்டவரே என்னோட பேசுங்க. தனி அறைக்குள்ளே போய் யாரு கூட இந்த உலகத்தில் யாரு கூட பேசுறீங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா, தேவன் உங்களோடு கூட இப்படி இடைப்படணும் அப்படின்னா இல்லையா, முதல்ல நம்ம நிறைய பேர் நம்ம சபையில் நிறைய நம்ம பேசுகிறோம், ஜோக்கே கிடையாது. தேவ ராஜ்யத்தில் எனக்கு தெரிஞ்சு புசிப்பும் குடிப்பும் அல்ல தேவராஜ்யம், நீதி, சந்தோஷம், சமாதானம். எனக்கு தெரிஞ்சு சில நேரத்தில் நான் கூட ஜோக் அடிக்க தான் செய்கிறேன், ஆனால் ஜோக்கு கிடையாது. இயேசு கிறிஸ்து ஜோக் அடிப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவர் சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவருக்கு இருக்கிறது 3 வருஷம், கொஞ்சம் காலம். இன்னைக்கு அந்த நேரம் கூட இல்லை. எப்போ சத்ரு எப்படி யாரை விழுங்கலாமல் தேடிட்டு இருக்கிறான். இந்த நேரத்தில் நமக்கு ஜோக்கு, என்டர்டெயின்மெண்ட்லாம் அவசியமே இல்லை. என்டர்டெயின்மெண்ட்லாம் அவசியமே இல்லை. அங்கே போ, அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். அங்கே பவுலுக்கு ஆண்டவர் பேசுகிறாரு. அந்த ஜெபம் பண்ணும்போது ஒரே நேரத்தில் 2 பக்கத்துலேயும் இன்டராக்ஷன். என்னன்னா, அனனியான ஒரு மனுஷன் வருவான், அவன் வந்து உன் மேலே கையை வைப்பான், அப்போது நீ பார்வை அடைந்து சொஸ்தமாகுவாய். வேகமாக போயிட்டுறேன். 17வது வசனம். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமாகிய இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பாடல் பாடினோம், நம்ம துதிச்சோம். இந்த பிரசங்கத்தை முடிச்சுட்டு நான் ஒரு பாடலை பாடுவேன், ஆவியானவர் குறித்து பாடுவேன். எத்தனை பேர் நீங்கள் வாஞ்சிக்கிறீங்களோ தெரியல.
ஒருவேளை பிரத்யட்சமாய் ஆவியானவர் உங்களை நிரப்புறதை நீங்கள் உணராமல் இருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, இந்த இடத்துல எந்த அடையாளமும் இல்லை. ஆனால் அதோடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஆவியானவர் ஒரு மனுஷன் மேலே வந்தவருடைய அடையாளம் தெரியுமா? 20வது வசனம் நான் வாசிக்கிறேன். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் ஒரு மனுஷனுக்கு மேலே இருக்கிறதுனுடைய அடையாளம் அந்நிய பாஷையின் மூலமாக ஆண்டவர் வெளிப்பட்டார். இதே கொர்நேலியுடைய லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க இன்னும் ரட்சிக்கப்படலை, அவங்க இன்னும் ஞானஸ்நானம் பெறலை, வார்த்தையை பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே. ஹல்லேலூயா. அந்த 10வது அதிகாரத்தினுடைய 43, 44 வாசிமா. 10வது அதிகாரம் வசனம் 43, 44. அப்போஸ்தலர் 10. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். ஒன்னும் இல்லை, ரட்சிக்கப்படுறதுக்கு ஒண்ணுதான் தேவை. என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குமா? பாவ மன்னிப்பு நிச்சயம் என்று சொல்லி தீர்க்கதரிசிகளாலே சாட்சி உரைக்கப்பட்டிருக்கு. என்ன அங்கே பிரசங்கம் பண்றாரு அப்படின்னா, பேதுரு இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறார். அவர் நன்மை செய்கிறவரே வந்தாருன்னு சொல்லி. அடுத்த வசனம் வாசிங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அவங்களுக்கு ஆச்சரியம்னா, ரட்சிப்பு யூதர்களுக்கு மாத்திரம்தான் பேதுரு நினச்சிட்டு இருந்தாரு. உங்கள் வாழ்க்கையில் தரிசனங்கள் வருது அப்படின்னா, இந்த 10வது அதிகாரம் 9ஐயும் படிங்க, 10 படிங்க. முதல்ல பேதுரு ஆவிக்குள்ளாகிறார், ஞான திருஷ்டி அடைகிறான்னு சொல்கிறாங்க. ஆவிக்குள்ள ஆகும்போது ஆண்டவர் ஒரு தரிசனத்துக்காகிறார். வானத்துலேருந்து ஒரு துப்பட்டி இறங்குது, அதில் எல்லா விதமான மிருகங்கள் 3 முறை ஒரு சத்தம், நீ அடித்து புசி, நீ அடித்து புசி, நீ அடித்து புசி. அவர் விளக்கம் கொடுக்குறாரு, ஆனாலும் 3 முறை அந்த சத்தம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு தரிசன கூடுகை மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஆவியானவருடைய வெளிப்படுத்துகிற காரியம் உங்கள் லைஃப்பில் சில நேரத்தில் சில தரிசனங்கள் இல்லை, அது விளங்காமல் புரியாமல் நிற்கிறோம்ல. பேதுருடைய லைஃப்பில் அது நடக்குது. பேதுருவுக்கே ஒன்றுமே புரியாமல் நிற்கிறார். அந்த தரிசனத்தினுடைய அடுத்த தொடர்ச்சி கரெக்டாக 2 பேர் தேடிட்டு வராங்க. சீமோன் பேதுருவை எங்கே இருக்கிறாரு? அந்த தரிசனத்துடைய தொடர்ச்சி, தரிசனம் உள்ளத்தில் இருக்குது. அதை குறித்து அவன் சிந்தித்து கொண்டு இருக்கையில் வேதம் சொல்லு, அதை குறித்து என்னடா இது, அப்போ தரிசனம் வந்துருச்சு அப்படின்னு உங்கள் லைஃப்பில் ஏதோ வந்துருச்சு. போய் நிறைய நேரத்தில் சொல்லுவேன், பாஸ்டர் இந்த மாதிரி வந்துச்சு. நிறைய நேரத்தில் தரிசனத்தை பார்த்தவங்களுக்கு தான் அது புரியும். நீங்களே விளக்கம் கேட்கணும். அதனுடைய தொடர்ச்சி, அதை சிந்தித்து கொண்டு இருக்கு, இது என்னவா இருக்கும்னு யோசிச்சு கொண்டு இருக்கும்போது 2 பேர் வராங்க. இப்போ சத்தம் கேட்குது, அடுத்தது நீ அவர்களோட இறங்கி போ. நல்லா கவனிச்சிங்கன்னா, அந்த ஒரு தரிசனம் நிறைவேறதுக்கு ஆண்டவர் எப்படி ஊட்டிக்கு போகும்போது ஒவ்வொரு பெண்டாக கொண்டு போகிறாரோ அப்படி தான் கொண்டு போகிறார். சத்தம் கேட்டுருச்சு. அப்போ அங்கே என்னென்னலாம் அவசியம்? ஆண்டவரே சத்தம் கேட்குது, ஆனால் அவன் யாருன்னே தெரியல, நான் ஏன் போனலாம் கேட்கல, சத்தம் கேட்டுச்சு. அதை காமிச்சார் ஆண்டவர். அது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அடுத்தது கூப்பிட்றான், இறங்கி போன்றார். சரி நான் கீழ்ப்படுகிறேன், நான் ஒபே பண்ணுறேன். அடுத்தது என்ன நடக்கும் போது பேதுருக்கும் தெரியல, கொர்நேலியுக்கும் தெரியல, எதுக்கு அவர் இங்கே வராரு, இவர் எதுக்கு அங்கே போகிறாருன்னு தெரியல. நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே போகிறாரு, அப்புறம் கொர்நேலியை குறித்து சில காரியங்கள் சொல்கிறாங்க, புறப்பட்டு போகிறாங்க. அங்கே ஒரு கூட்டம் காத்துட்ருக்குது, எல்லாம் ரெடியாக. அப்போ கூட ரட்சிப்புன்னு தெரியாது. ஆனால் பேதுரு ஒன்று சொல்கிறாரு, நான் புறஜாதிகளோட நாங்கள் சம்மந்தமே கலக்க மாட்டோம், ஆனால் கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை காமிச்சாரு, அதனால தான் ஆவியானவரே என்னை போக சொல்லி சொன்னார், அதனால தான் நான் இங்கே வந்திருக்கிறேன், என்ன விஷயம் சொல்லுங்கன்ட்டு கொர்நேலி பேதுரு கேட்குறேன், என்ன விஷயமா என்னை கூப்பிட்டீங்க? நிறைய நேரத்தில் நம்ம யோசிப்போம்ல, எல்லாமே ஆண்டவர் சொல்லணும். பேதுரு கவனிச்சிக்கோங்க, ஸ்டெப் பை ஸ்டெப். எதுக்காக என் பேதுரு எவ்வளோ பெரிய ஆவிக்குரிய மனுஷன், ஃபுல்லாக சொல்லியிருக்கலாம்ல. அவர் சொல்கிறார், எதுக்காக என்னை அழைத்தீர்கள்? இப்போ உடனே கொர்நேலி, நான் ஒரு தரிசனம் கண்டேன், ஒரு தூதன் என்னோடு பேசினா, உன் தான தர்மங்கள் இணைக்கப்பட்டது, உன் ஜெபங்கள் இணைக்கப்பட்டதுன்னு சொன்னான், உங்களை யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி உங்களை அழைத்து வர சொன்னான். அவ்வளோதான் எனக்கு தெரியும். அங்கே ஒரு வசனம் ரொம்ப அழகாக இருக்கும், இல்லை, எந்த ஜனத்தில் ஆயினும் அவருக்கு பயந்திருந்த நீதியை செய்கிறவன். ஹல்லேலூயா.
நான் அதை கொஞ்சம் நான் அப்படியே மாற்றி சொல்கிறேன். எந்த ஜனத்தில் ஆகினோ ஆவியானவர் எனக்கு வேணும்னு வாஞ்சிக்கிறவன் அவன் யாராக இருந்தாலும், அது பாஸ்டரோ, அது பிள்ளையோ, அது சின்ன ஒரு குட்டி ஜானிக்காவோ, ஒரு சின்ன அரிஷோ, எந்த ஜனத்தில் ஆகினோ அவங்க யாராக இருந்தாலும் ஆவியானவரே எங்களுக்கு நீங்கள் வேணும்னு மாத்திரம் கேட்டால் அவர் நிச்சயமாக இங்கே இருக்கிற ஒரு ஜெஹியலாக இருக்கட்டும், ஒரு சாமா இருக்கட்டும், ஒரு வாணிஷனாக இருக்கட்டும், நிச்சயமாக அவர் அருளப்படுவார். ஒரு ரித்திக்கு கேட்கணும். ஆனால் நாம் என்ன செய்யணும்? கேட்கணும். எந்த ஜனத்தில் ஆயினோம். இந்த இடத்துல ஆவியானவர் எப்படி நிரப்பப்படுறான்? வசனத்தை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது, வயிற்றுல இருக்கும்போதே அபிஷேகம் பண்ணப்பட்டான். வயிற்றுல. ஹல்லேலூயா. யாருக்கு தெரியும் இங்கே இருக்கிற எத்தனை பிள்ளைய வயிற்றுலேயே ஆண்டவர்? ஏன்னா நீங்கள் சபைக்கு போயிருப்பீங்க, அங்கே ஆவியானவர் உங்கள் மேலே ஏற்றிருப்பா. எத்தனை பிள்ளை வயிற்றுல இருக்கும்போது அபிஷேகம் பண்ணப்பட்டதுன்னு தெரியல. ஹல்லேலூயா. நமக்கு தெரியாது. கருவை பார்த்தவர் ஒருத்தர் இருக்கிறார், உள்ள இருக்கும்பொழுதே அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிறார். பார்த்துங்களேன், முன்குறிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்கே சொல்றாரு, கேட்கிற எவனும், நீ யாரா இருந்தாலும் சரி, நீ ஏழை பணக்காரன் இதெல்லாம் கிடையாது, ஆவியானவர்கிட்ட ஆண்டவரே நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே. இஃப் யூ ஆர் thirsty. ஹல்லேலூயா. ஏன் நான் இதை இவ்வளோத்தையும் சொல்றேன்? அந்த ஆவியானவரோட நீங்க என்னென்னலாம் செய்யலாம் தெரியுமா? அவரோட கூட நடந்து போனா வாழ்க்கையில கவலையே கிடையாதுமா. கவலையே கிடையாது, கேள்வி கிடையாது, வருத்தம் கிடையாது. என்ன நடந்தாலும் தெரியும். ஒருவேளை உபத்திரவத்தின் வழியாக கொண்டு போகிறாரா? ஆனால் பவுலுக்கு சொல்லிட்டாரு, என் நிமித்தம் நீ அடைய வேண்டிய பாடுகள் அநேகம். அவர் உட்காந்து எங்கன்னா கேள்வி கேட்டே இருந்தாரா? ஒரு வாட்டி சொல்லிட்டா சொல்லியாச்சு. என்ன மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இல்லை அவர். நான் தான் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பேன். ஒரு வாட்டி சொல்லிட்டேன்ல, என் நிமித்தம் வந்துட்டேன், நீ பாடுகள் படணும்னு சொல்லிட்டேன்ல, உபத்திரம் உண்டுன்னு சொல்லிட்டு திருப்பி ஏன்னு கேட்டுட்டு இருந்தால் நான் என்னப்பா சொல்கிறது? மாறாக அதை கேள்வி கேட்கறதுக்கு பதிலாக அவர் ஆவியானவருடைய நிறைவை நம்ம பெற்றுக்கொண்டோன்னா அதே அக்கினியில் நடப்போம், அதே தண்ணியில் நடப்போம். அது ஒன்றும் நம்ம மேலே பொருளாது, ஒன்றும் மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. அக்கினிலேயே தூக்கி போட்டால் கூட 4வது ஒருத்தர் நம்ம கூட இருப்பார். 4வது மனுஷன், 4th மேன் நம்மளோட உலாவி கொண்டு இருப்பார். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. எல்லாரும் ஐயோ அக்கினி எரியுமேனே, இவங்க 3 பேரும் அந்த அக்கினி சூழலில் வாக்கிங் பண்ணிட்டுருக்குறாங்க. நான் யோசிக்கிறேன், வாக்கிங் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க? ஆண்டவரை பார்த்தோன்னா முட்டி போட்டு அப்படியே ஆண்டவரை வர்ஷிப் பண்ணியிருப்பாங்க. ஹல்லேலூயா. என்னடா நெருப்பில் தூக்கி போட்டோம், தூக்கி போட போனவன் ஆள்காலி, என்னடா நடக்குது? நீங்கள் சரீரத்தில் இருந்தால் தானே எரிவீங்க, நீங்கள் ஆவிக்குள்ளே ஆயிட்டீங்கன்னா. ஹல்லேலூயா. யோவான் ஆவிக்குள்ளே தானே மேலே போனா. இந்த அம்மா உட்காந்துட்டு இருக்கிறாங்களே, இந்த அம்மா இப்படி தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. கோவம் வந்தால் வரட்டும். அவங்க பாட்டியை பற்றி தெரியுமா? பயங்கரமான மிஷினரி. நாங்கள்லாம் அப்போ நம்ப மாட்டோம். ஜோம் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம், அப்படியே தொப்புனு கீழே விழுந்துருவாங்களாம். அவங்க வீட்டுக்கார் எழுந்துக்கவே மாட்டாங்களாம். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் தான் அவங்க திருப்பி எழுந்து நிற்பாங்களாம். அப்போ ஒரு முறை சொல்லிட்டாங்களாம், நான் அந்த மாதிரி நான் ஜோம் பண்ணும்போது நான் எது சொன்னேன், நீ என்னை எதுவுமே பண்ணாத, ஆவிக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட்டு போவாங்களாம்மா. அப்போல்லாம் நான் கூட நாடா இந்த அம்மா கதைலாம் விடுது, நம்பலை. அன்னைக்கு நம்பலை. அந்த எசேக்கியேலை வாசிச்சு பாருங்க. சரி, பழைய ஏற்பாடில் புதிய ஏற்பாடு பிலிப்புவை ஆண்டவர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறார். பரிசுத்த ஆவியினால போய் ரதத்தோடு சேர்ந்துக்கொள். அப்புறம் அங்கேருந்து தூக்கிட்டு போய் எலியாவுடைய பிரச்சனையாக அதுதான். உபதியாவை போய் தேட சொன்னான். ஐயோ நான் போய் தேடல, நான் போய் சொல்ல மாட்டேன். உபதியா நான் போய் சொல்ல மாட்டேன், நான் போய் சொல்கிறதுக்குள்ளே ஆவியானவர் உண்மை இங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடுவார். இப்படி நீ ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பீர், எங்கே போய் தேடுறது? நாங்கள் அன்னைக்கு மாத்திரமா, இன்னைக்கு அந்த அனுபவம் இல்லையா? எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, கிடைச்சா நல்லா இருக்குமே. ஹல்லேலூயா. அந்த அனுபவம் ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. போய் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய் ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு வருவாங்களாம். அங்கே போய் ஹீல் பண்ணிட்டு வராங்க. என்னென்னமோ நடந்திருக்கு. ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆண்டவர் எசேக்கியேல் ஆவியில் கொண்டு போய் ஆலயத்துக்குள்ளே அந்த துளையின் வழியாக பாரு, என்னெல்லாம் பண்ணுறானுங்க பாரு, நீ கொஞ்சம் பாரு. வெளியே தெரியலல்ல, ஆவிக்குரிய மனுஷர்களாக மாறிட்டீங்க அப்படின்னா உள்ளே நடக்கிற காரியங்கள், அசுத்தங்கள் வெளிப்படும். 2 செய்யலாம். அது ஒன்று, அவங்களுக்காக உடனே ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அவங்க வாழ்க்கை தடமாறி போகிறதா ஜெபத்தில் நிறுத்தணும். சத்ருனுடைய ஆலோசனைகளை ஜெபத்தில் கட்டணும். 2வது, அவங்களிடத்துல தேவ ஆவியானவருடைய வழி நடத்துதலோடு போய் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அனுபவமே இல்லைன்னா என்ன பண்ணுறது? சாதாரணமாக வாழ்ந்துட்டு போனோம், என்ன செய்கிறோம்? எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஆவியானவர் ஆழங்களை அறிந்திருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நீங்கள் கேளுங்க,
கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டறிகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும்னு சொல்லிட்டு, உங்களை தகப்பனாக இருக்கிற ஒருவன் பிள்ளை அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கேட்பானா, முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கல, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். இந்த கதையினுடைய என்ன சொல்கிறது, மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு இதை எடுத்துக்கிட்டோன்னா கருத்து என்ன அப்படின்னா, அந்த சம்பவத்தெல்லாம் சொல்கிறார், கேளு. ஆங்கிலத்தில் எப்படி நல்லா அதோடைய மொழியாக்கம், கேளு கேளு, சீக், கண்டினியூஸ் டென்ஸில் சீக் அண்ட் கீப் ஆன் சீக்கிங், நாக் அண்ட் கீப் ஆன் நாக்கிங், ஆஸ்க் அண்ட் கீப் ஆன் ஆஸ்கிங். இன்றைக்கி எதை கேட்குறோம், எதை நம்ம கீப் ஆன் நாக்கிங். ஒருவேளை நம்ம நியாயமாக கேட்போம்ல, ரட்சிப்பை கேட்போம், சில காரியங்களை கேட்போம். ஆனால் ஆவியானவர் இருந்தால் அதில் என்ன ஒரு விசேஷம் பார்த்தீங்கன்னா, நிறைய நேரத்தில் நம்ம பிரயாசப்பட்டு ஊழியம் செய்கிறோம்ல. பேதுரு யோப்பா பட்டணத்தில் மேலே ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். ஜெபம் நீங்கள் எல்லா இடத்துலையும் வாசி பாருங்க. கொர்நேலியோ ஜெபித்து கொண்டிருந்தான், பவுல் ஜெபித்து கொண்டிருந்தார், அனனியா ஜெபித்து கொண்டிருந்தார், எலியா ஜெபித்து கொண்டு, எல்லாம் எங்கே வேணால் பாருங்கள் ஜெபித்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வு நடக்கும் பொழுதும் அதனுடைய ஆதாரம் என்னவா இருக்குன்னா, அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். பேதுருவை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க, பேதுரு தூங்கிட்டு இருக்கிறாரு. ஏன்? அசட்டு விசுவாசம். தேவ சித்தம் இல்லாமல் என் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட விடாது, என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே பண்ணால் கூட எனக்கு கவலை இல்லை, எல்லாத்தையும் பார்த்துட்டாரு அவர். ஏசு எப்படிப்பட்டவன் பார்த்துட்டாரு பேதுரு. அதனால் அவர் ஒரு குளிச்சு படுத்து தூங்குறாரு. சபை ஊக்கத்தோடைய ஜெபம் பண்ணுச்சு. எப்போ வரைக்கும் ஜெபம் பண்ணுச்சு? பேதுரு வந்து கதவை தட்டுற வரைக்கும். பிறந்த பிறகு அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைல்ல. நான் யோசிச்சு பார்ப்பேன், நிறைய நேரத்தில் நம்ம கூட இல்லை, நம்ம ஜெபம் பண்ணுறதையும் நம்ம நம்ப மாட்டோம் இல்லை. நடந்துச்சு, அப்படியா நடந்துச்சு, ஆண்டவர் நான் ஜெபம் பண்ணி செஞ்சுட்டாரா, அட நம்ம ஜெபம் பண்ண செய்வாரியா? இல்லை, நானும் அப்படிதான். ஆனால் நம்ம ஏதோ ஒரு கட்டத்தில் நம்மளை அதுக்குள்ளே உறுதிப்படுத்திக்கலாம். நான் கேட்ட ஆண்டவர், நான் கேட்காம செய்யாமல் வேறு யார் கேட்டு செய்வார் அவர்? ஹல்லேலூயா. என் பிள்ளை கேட்டு கொடுக்க, நீ கேட்டு கொடுக்காம, ஏதாவது என் பிள்ளை கேட்குற, நீ கேட்டு கொடுக்காம வேறு யார் கேட்டுறா கொடுக்க போகிறேன்? அப்போ தகப்பன் இந்த பொல்லாதவர்களாகிய நமக்கே அவ்வளோலாம் தெரியும் பொழுது நம்முடைய பரம பிதாவானவர் நம்ம கேட்டு கொடுக்காம இருப்பாரா? ஹல்லேலூயா. ஒருவேளை யுவராஜ் போய் இது என்ன சொன்னாங்களே, எனக்கு கொஞ்சம் தான் புரிஞ்சுது, ஆனால் ஆவியானவர் அப்படி ஒன்று சொல்கிறாங்களே, எனக்கு நீங்கள் வேணும்னு கேட்டால் ஒரே ஒரு நொடி பொழுதில் நிமிஷத்தில் அவரால் நிரப்ப முடியும். ஹல்லேலூயா. நிரப்பினா என்ன தரமாக இருக்கும் லைஃபு? அன்னையிலேருந்து நம்ம லைஃப் வேறு மாதிரி மாறிடும். அது வரைக்கும் நம்ம இருக்குது. இயேசு கிறிஸ்து ஊதிட்டு போனார் தெரியுமா? அந்த மாதிரி தான் அந்த ஊதிட்டு போன ஆவியை வச்சு போராடி கொண்டு இருக்கிறோம். ஒரு நாள் மேலே, ஒரு நாள் கீழே, ஒரு நாள் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அப்படியே தான் நம்மளுது. அப்ஸ் அண்ட் டவுனாக தான் இருக்குல்ல லைஃபு. ஏன்? சீக்ரெட் ஒன்று தான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பெந்தைக்கோஸ்தே நாளில் அவர் இல்லாமல் அது ஒரு